இங்கே வந்து ஒரு பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, குழந்தைங்க பேச்சு வரலனாக்கா இந்த ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் கோயிலில் வந்து அந்த அபிஷேகம் பண்ணி தேன் தராங்க. அந்த தேனை வாங்கி நாக்கில் தடவுனா கண்டிப்பாக குழந்தைகள் பேசுதுங்க. இந்த தேன் வந்து துளசி இலையில வச்சு பண்றது இங்கதான். துளசி இலை வச்சு பண்றாங்க. உண்மை, இது வந்து 100க்கு 100 உண்மைங்க. நம்பி வரலாங்க. கோவில்ல வந்து இது பழங்கால கோவிலுங்க. சுவாமி தரிசனம் பண்றதுக்கு அலங்காரம் அழகா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து பார்த்தேங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா இப்ப வந்து இருக்குங்க. சிறப்பா இருக்கு. அன்னைக்கு பார்க்கறது இன்னைக்கு பார்க்கறதும் இது அங்க வெங்கடேஸ்வர பெருமாள் திருப்பதியில போய் வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் பண்ற அளவுக்கு இங்க அலங்காரம் செஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. மன நிறைவா இருக்குங்க. வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிற முக்கியமான இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் பெருமாள் கோயில். இந்த கோயிலோட பேரை கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு இருக்கும். பேசாமல் இருந்த ஊமை வடிவில் இருந்த குழந்தைக்கு பேசக்கூடிய திறனை கொடுத்த பெருமாள் கோயிலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கோயில் திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் போகக்கூடிய வழியில் கண்ணமங்கலத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து போகும்போது 15 கிலோமீட்டர் தொலைவிலும் காணப்படுது. இப்போ நாம் ஆரணியிலிருந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் கோயிலோட நுழைவு வாயிலில் இருக்கிறோம். 300 படிக்கட்டுகள் கொண்ட இந்த கோயிலை படிக்கட்டின் வழியாக ஏறி பார்ப்போம் வாங்க. இந்த மலை பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாகவே இருக்குது. இருந்தாலும் மலையினுடைய உச்சி வரை வாகனங்கள் சென்று வர வழி ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலும் நாம் படிக்கட்டில் நடந்து தான் போய்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போகக்கூடிய படிக்கட்டுகளில் நம்மளால் நிறைய சின்ன குழந்தைகளை பார்க்க முடிஞ்சுது. அப்படி என்ன சின்ன குழந்தைங்க இந்த கோயிலுக்கு வரக்கூடிய விசேஷம் என்னன்னா, குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷலான கோயிலாக இது கருதப்படுது. என்ன அப்படின்னா, குழந்தைகள் பேச்சு வராதவங்களுக்கு பேசும் தன்மையை கொடுக்கக்கூடிய கோயிலாக இது காணப்படுது. போகும்போதே நம்மால் இடதுபுறத்தில் முருகர் கோயிலையும் பார்க்க முடியுது. இந்த கோயில் அந்நிய படையெடுப்புகளின் போது பெரிய அளவில் தாக்கப்பட்டு சிதைவுடைந்த நிலையில் இருந்தபோது விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் புனரமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் பெருமாள் கோயில் அப்படின்னு பெயர் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளை விசாரிக்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அது என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய குன்றுகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் எதிரிலே ஒருவர் பெரியவர் தோன்றியதாகவும், அந்த பெரியவர் அந்த சிறுவனின் தலையில் கையை வைத்து நான் வந்திருப்பதாக போய் சொல் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. அந்த சிறுவன் அதை கேட்டுட்டு வேகமாக ஓடி போய் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட இந்த மாதிரி மலையில் ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னபோது ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிறவியிலேயே ஊமையாக பிறந்த அந்த சிறுவன் தற்பொழுது பெரியவர் வந்த செய்தியை எல்லார்கிட்டையும் சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துருக்குறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு எல்லா ஊர் மக்களும் ஓடி வந்து இந்த குன்றின் மீது பார்த்தப்ப இந்த குன்றில் பெருமாள் சங்கு சக்கரத்தோடு நின்று தரிசனம் செய்ததாகவும், அதனால் இந்த குன்றின் மீது ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் அப்படிங்கிற பெயரில் ஒரு கோயில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நாம் கருவறையை நெருங்கிட்டோம். இனிமேல் நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. உத்தமராய பெருமாளை பார்த்துட்டு மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ நாம் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாளை தரிசிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். உள்ள வந்து பெருமாளை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 ஐயர் வந்து ஓரத்தில் உட்காந்துட்டு எல்லா குழந்தைங்களும் லைனில் நிற்க வச்சு என்னமோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கியூவில் நின்னோம். கியூவில் நின்னோன்னா ஒவ்வொரு குழந்தையா கூப்பிட்டு வர வச்சு இந்த மாதிரி மாலை போட்டு, துளசி மாலை அல்லது பூ மாலை போட்டு அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தட்டில் வச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போகலாம் அப்படின்னோன்னா அதுக்கு காசு கட்டணும் அப்படின்னாரு. நாமளும் 100 ரூபாயை பே பண்ணோம். நம்மளை பார்த்த உடனே நம்ம முகராசி 100 ரூபாய் பிடிங்கிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் புளியோதரை, அதுக்கப்புறம் தேன் கொடுத்துருக்காரு. 2 பாட்டில் தேன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம், அப்புறம் கொஞ்சம் துளசி, இப்போ கழுத்தில் போட்டிருக்கிற பூ,
இது கொடுத்தாரு. இது கொடுத்து இந்த தேனை வந்து குழந்தையோட நாக்குல வந்து தினம் வைங்க, பேசாத குழந்தை சீக்கிரமா பேசிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போய் இதை வாங்கிட்டு வந்தோம். மேற்கொண்டு பயணிப்போம். இது கோயிலின் பின்புறம் பாறைகள் நிறைஞ்சு காணப்படுது. இந்த கோயிலில் மூலவர் பெருமாள் மட்டும் தனியாக இருக்கார், அன்னையார் கூட இல்லை. கோயிலின் எதிர் திசையில் கருட பகவான் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். இந்த கோயிலினுடைய அளவு மிகச்சிறிய அளவில் தான் காணப்படுகிறது. வணக்கம். நாம் இப்போ ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் கோயிலில் தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தர்கிட்ட நம்ம பேசுவோம். சார் சொல்லுங்கள் சார். நான் சுமார் ஒரு 25 வருடத்திற்கு முன்னாடி வந்தேன். இங்கெல்லாம் இந்த மாதிரி படிலாம் இல்லைங்க ஐயா. வெறுமனே கல் மாதிரி பதிச்சு படி மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இங்கே வந்து ஒரு பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, குழந்தைங்க பேச்சு வரலனாக்கா இந்த ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் கோயிலில் வந்து அந்த அபிஷேகம் பண்ணி தேன் தராங்க. அந்த தேனை வாங்கி நாக்கில் தடவுனா கண்டிப்பாக குழந்தைகள் பேசுதுங்க. இந்த தேன் வந்து துளசி இலையில வச்சு பண்றது இங்கதான். துளசி இலை வச்சு பண்றாங்க. உண்மை, இது வந்து 100க்கு 100 உண்மைங்க. நம்பி வரலாங்க. கோவிலில் வந்து இது பழங்கால கோவிலுங்க. சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அழகாக பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து பார்த்தேங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் இப்போ வந்து இருக்குங்க. சிறப்பாக இருக்குங்க. அன்னைக்கு பார்க்கறது இன்னைக்கு பார்க்கறதும் இது அங்கே வெங்கடேஸ்வர பெருமாள் திருப்பதியில் போய் வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் பண்ணுற அளவுக்கு இங்கே அலங்காரம் செஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, மன நிறைவாக இருக்குங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. இந்த கோயிலின் மலையின் உச்சியில் வாகனங்கள் வந்து நிறுத்துவதற்கு வசதிகளான இடங்கள் விசாலமாக தயார் செய்யப்பட்டிருக்குது. நடக்க முடியாமல் படிக்கட்டில் ஏறுவதற்கு சிரமப்படுறவங்க எல்லாரும் இருசக்கர வாகனம் மூலயமாவோ 4 சக்கர வாகனம் மூலயமாவோ இங்கே வந்து இறங்கி ஈஸியாக பெருமாளை தரிசனம் செய்யலாம். இந்த கோயிலில் மிக நீண்ட நேர தேடலுக்கு பிறகு ஒரு சித்தர் குகையை கண்டுபிடிச்சோம். இந்த சித்தர் குகைக்குள்ளார இப்போ நாம் பயணம் செய்ய போகிறோம். இந்த குகை கொஞ்சம் அளவில் சிறியதாக இருந்தாலும் நமக்கு உள்ளே போகும்போது ஒரு இருட்டாக காணப்படுது. இதுக்குள்ளார வந்து பாறைகள் வந்து மிகப்பெரிய அளவில் காணப்படுது. இந்த குகை ஒரே ஒரு மிகப்பெரிய பாறையால் உருவாகி இருக்கு. இந்த மிகப்பெரிய பாறை கீழே இருக்கக்கூடிய பாறையோட ஒரு 2 அடி சுற்றளவு உள்ள அளவில் தான் கீழே இருக்கக்கூடிய பாறையோட இணைஞ்சி இருக்குது. இது நம்ம பார்க்குறதுக்கே ரொம்பவும் பிரமிப்பாக இருக்குது. திக்கி பேசுபவர்கள் தெளிவாக பேசவும், பேசும் சக்தி இழந்தவர்கள் அந்த சக்தியை புதிதாக பெறவும் அருள் புரிகிறார் இந்த பெருமாள். சதுர வடிவிலான கருவறையில் ஏகாந்தமாக தேவியர்கள் இன்றி சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்ற தத்துவத்தை விளக்கும் முகமாக ஆவுடையார் மீது நின்ற கோலத்தில் உத்தமராய பெருமாள் 4 கரங்களுடன் திகழ்கின்றார். மேல் 2 கரங்கள் சங்கு சக்கரத்தை தாங்க, கீழ் 2 கரங்கள் திருப்பதி திருமலை பெருமாளைப் போல அருள்பாலிக்கின்றார். திக்கி பேசும் குழந்தைகள், பேச்சை இழந்த குழந்தைகள், ஞாபக சக்தி குறைந்த குழந்தைகளுக்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படும் தேன் பிரசாதமாக வழங்கப்படுகிறது.
இந்த உத்தமராய பெருமாள் கோயில் மலைக்கு எதிரே உள்ள காணப்படக்கூடிய இந்த குன்றில் பெருமாளினுடைய கால் தடம் இருப்பதாக உள்ளூர் வாசிகளால் கூறப்படுகிறது. இப்பொழுது நாம் இருசக்கர வாகனத்திலேயே இந்த கோயிலின் மலை மீது ஏறி கிரிவலம் வருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் யூகே.